10th standard mathematics chapter 2 exercise 2.3 question number 8. Prove that 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7 for any positive integer n. So இது பாருங்க இந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா 2 power n plus 6 into 9 power n இது வந்து divisible by 7 உள்ளதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். அது எப்பவுமே இந்த divisible by 7 உள்ளதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ப்ரூவ் பண்ணணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் பேசிக்காகவே எடுத்துக்கோங்க. 7 is always divisible by 7. இது ட்ரூத், உண்மையான ஒரு விஷயம். 7 எப்பவுமே 7ஆல் டிவைட் ஆக தான் செய்யும். எனி நம்பர் பை இட் செல்ஃப் இஸ் 1. ஸோ டிவிசிபிள் ஆக தான் செய்யுது. ஸோ அப்போது இதே எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ இதுக்கு ரிமைண்டர் என்ன வரும்? டிவிசிபிள் வந்தாலே ரிமைண்டர் என்னது? 0. ஸோ 7 கான்கரண்ட் ஈக்குவல் டு 0 mod 7. ஏன் mod 7 எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருக்காங்க டிவிசிபிள் பை 7. டிவிசிபிள் தான் உங்களுக்கு மாட் தான் நம்பரில் வரும். இந்த mod 7 போடுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு மீனிங் என்னென்னா டிவிசிபிள் பை 7 அர்த்தம். ஸோ நடுவில் இருக்குது ரிமைண்டர், இது பார்த்தீங்கன்னா நம்பர். ஸோ 7 that is concurrent equal to 0 mod 7னா 7 get divided by 7 giving remainder 0ன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த 7 வச்சு நான் என்ன கொண்டு வரணும்னா இந்த டேர்மை கொண்டு வரணும். ஸோ எப்படி கொண்டு வரணும்? 2 ரெண்டு சைடும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 7 + 2 that is concurrent equal to 0 + 2 mod 7. ஸோ இது என்ன வரும்? 7 + 2 9 that is concurrent equal to 2 mod 7. இப்போ பவர்ஸ் எடுத்துக்கங்க, பவர் n எடுத்துக்கங்க. ஸோ இது 9 power n that is concurrent equal to 2 power n mod 7. power on n sets taking power n என்ன செய்யணும்? n பவர் எடுக்கணும். n பவர் எடுத்திங்கன்னா மேலே ரெண்டுத்துலேயும் n சொல்லிட்டு போடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ஸோ இங்கே 9 power n வந்துட்டா இந்த 6 இன்டூன்னு கொண்டு வரணும். ஸோ அப்போது ரெண்டு சைடும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மல்டிப்ளை பை 6. ஸோ அப்போ என்ன வரும்? ஸோ அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா 9 power n into 6, அதில் 6 into 9 power n போட்டுக்கோங்க. 6 into 9 power n that is concurrent equal to 6 into 2 power n mod 7. இது வந்துட்டா இது வந்துட்டு இப்போ 2 power n ஆட் பண்ணணும். ஸோ 2 power n ஆட் பண்ணிங்கன்னா, அதாவது 2 power n ரெண்டு கேஸில் ஆட் பண்ணணும். ஸோ 2 power n plus 6 into 9 power n that is concurrent equal to 2 power n plus 6 into 2 power n. ஸோ காட்டுறதுக்காக இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு எடுத்திருக்கேன். ப்ராக்கெட் போட்டாலும் ஒன்றுனா போடாட்டில் ஒன்றா, பட் போட்டிங்கன்னா கன்ஃபியூஷன்ஸ் வராது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 power n இந்த இடத்துல 2 power n காமன் எடுக்கலாம். ஸோ அப்போ இது mod 7 போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இது 2 power n காமன் எடுத்துங்க. இது அப்படி இருக்கட்டும். இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் ஆக்சுவலாக வேணும். ஸோ அதுதான் ஆக்சுவலாக நம்ம என்ன வேணும்? 7லாம் டிவைட் ஆகுதுனால ப்ரூவ் பண்ணலாம். ஸோ 2 power n plus 6 into 9 power n that is concurrent equal to 2 power n காமன் எடுத்திங்கன்னா இந்த இடத்துல 2 power வெளியே போயிட்டுனா 1 தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6 into 2 power n, அதாவது 6 இருக்குன்னு அர்த்தம். 2 power n வெளியே போயிட்டுனா அங்கே 6 மட்டும் தான் இருக்கும். ஸோ 1 plus 6 mod 7. ஸோ அப்போது 1 plus 6 என்னது? 7. ஸோ அப்போ 2 power n plus 6 into 9 power n that is concurrent equal to என்ன வரும்? 2 power n into 7 mod 7. இப்போது 7 mod 7 என்னது? 7க்கு mod 7 எடுத்திங்கன்னா 7 வந்து 7ஆல் டிவைட் ஆகும். ஸோ 7 mod 7 எடுத்திங்கன்னா 0 தான் உங்களுக்கு வரும். ஸோ 2 power n plus 6 into 9 power. இந்த நம்பர் எப்பவுமே இங்கே இருக்க நம்பரை விட சின்னதாக தான் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருக்குன்னா இந்த நம்பரில் இந்த நம்பரை கழிச்சு மிச்சம் என்ன வரும்? 0 தான் வரும். ஸோ கான்கரண்ட் ஈக்குவல் டு அப்படி போட்டுடலாம். ஸோ 2 power n into 0 mod 7 போட்டுடலாம். 0 times anything 0. So about 2 power n plus 6 into 9 power n that is concurrent equal to 0 mod 7. So 0 வந்துட்டு that means 7ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 கிடைக்குது. ஸோ அப்போ இது வந்து divisible by 7. Therefore 2 power n plus 6 into 9 power n is divisible by 7. ஏன்னா ரிமைண்டர் என்ன வந்திருக்கு? 0 வந்திருக்கு 7th டேபிளில் டிவிஷன் பண்ணும்பொழுது. ஸோ அப்போ divisible by 7. hence proved சொல்லி இந்த சம்மை நீங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.